நானா விருப்பப்பட்டு கால் துருக்கி சண்டை போட்டு என்னையா என்ன என்ன பதிலுக்கு பதில் பேசணும்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் காரணம் சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன ஐயோ நீங்க சொன்னதுக்காக என் நண்பனை கூட கொண்டு இருக்கேன். ஆனா ஆனா நானா விருப்பம் இல்ல புரியல என்ன பாக்குறேன் இது மூட நம்பிக்கை. நான் உன்னை பாக்குறனால தானே கடைசி நாளா இருக்கும். Let's do Leo challenge. நல்லா பார்த்து நீங்க சொன்னதுக்காக என் நண்பனை கூட கொண்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம தொழிலுக்காக. ஆனா இது மூட நம்பிக்கை. நான் பிறந்ததுலேருந்து ஐயோ நான் பிறந்ததுலேருந்து உனக்காக கணக்கே இல்லாமல் கொலைகளை பண்ணியிருக்கேன். நீ சொன்னதுக்காக என் ஃப்ரெண்டையே கொண்டிருக்கேன். ஆனால் அதெல்லாம் நம்ம தொழிலுக்காக. ஆனால் இது மூட நம்பிக்கை. எலிசாவை விட்டுருங்க. நீ வரணும். ஓகே ஓகே. அவ என் தங்கச்சி மட்டும் இல்ல, என் கூட இருந்த பிறந்த இன்னொரு பாதி. அவளுக்கு மட்டும் ஏதோ ஆச்சு, இந்த ஜென்மத்துல நான் உன்னை பாக்குறனால கடைசி நாளா இருக்கும். நான் உன்னை பாக்குறனால கடைசி நாளா இருக்கும். காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் கணக்கே இல்லாம ஆளுங்களை கொண்டு இருக்கேன். நீங்க சொன்னதுக்காக என் நண்பனை கூட கொண்டு இருக்கேன். ஆனா ஆனா அதான் வந்து போச்சு. நான் பிறந்ததுல இருந்து உங்களுக்காக கணக்கே இல்லாம ஆளுங்களை கொண்டு இருக்கேன். நீங்க சொன்னதுக்காக என் நண்பனை கூட கொண்டு இருக்கேன். ஆனா அது நம்ம தொழிலுக்காக. இது மூட நம்பிக்கை. எலிசாவை விட்டுருங்க. அவ என் தங்கச்சி மட்டும் இல்ல, என்னோட கூட பிறந்த இன்னொரு பாதி. அவளாம் வந்துச்சு. தான் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா எத்தனை ஜென்மத்தாலும் நான் உன்னை பார்க்க சொல்லி இருக்கும். அவ்வளவுதான். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை பார்க்கற நாள் தாண்டா கடைசி நாளா இருக்கும். நான் உன்னை பார்க்கற நாள் தாண்டா கடைசி நாளா இருக்கும். என்னடா சொல்றான் அவ்வளவுதானா? பிறந்ததுல இருந்து உனக்காக நான் எவ்வளோ கொலை பண்ணியிருக்கேன். நீ சொன்னதுக்காக என் நண்பனை கூட நான் கொண்டு இருக்கேன். ஆனா அதெல்லாம் நம்மளோட தொழிலுக்காக. ஆனா இது மூட நம்பிக்கை. எலிசாவை விட்டுடுங்க. அவ என் தங்கச்சி மட்டும் இல்ல, அவ என்னோட இன்னொரு பாதி. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை பார்க்கறனால தான் அவனோட கடைசி நாள் இருக்கும். நான் உன்னை பார்க்கறனால தான் அவனோட கடைசி நாள் இருக்கும். நானா விருப்பப்பட்டு காவல்துறை கழுத்து பிடிச்சி சட்டத்தோட சண்டை போட்டு உங்களை என் வீட்டு வாசலுக்கு வர வச்சேன்.
குடும்பத்தை பாதுகாக்க சொல்லி கையில கொடுத்த செய்யற வேலைக்கு நானா விருப்ப இல்ல புரியல என்ன பாக்குறீங்க 7 சீரியஸ் சத்தம் முடியல பண்ணணும் ரெடி இரு 1 2 3 ஆக்ஷன் நானா விருப்பப்பட்டு காவல்துறைக்கு சண்டை போட்டு நானா விருப்பப்பட்டு காவல்துறை கைத்த பிடிச்சி சட்டத்தோட சண்டை போட்டு உங்களை எங்க வீட்டுக்கு வர வச்சேன். அதுக்கப்புறம் மறந்துச்சு. என் குடும்பத்தை பாதுகாக்க சொல்லி உங்களை கையில கொடுத்தேன். செய்யற வேலைக்கு கொஞ்சோண்டு நேர்மை, காசுக்காக வேலை பார்க்கறவங்களுக்கு கருணை கரிசனா பேசிட்டு பிரயோஜனம் இல்லை. இப்படி இடத்த அடிச்சுட்டு தின்னுட்டு தூங்குறவங்களுக்கு பெட்டி பேடைக்கு தூக்கிட்டு போயிடலாம். என்னையா என்ன கா அவ்வளோ என்னையா என்ன ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு பதில் என்ன பேசிட்டு கெட்ட வார்த்தை பேச வைக்காதீங்க. பேசாதீங்க. என்னையா என்ன ஏதாவது காரணம் சொல்லிட்டு சொல்லு அப்படியே சொல்லு. இது பஸ் அப்படியே வரேன். என்னையா என்ன ஏதாவது காரணம் சொல்லிட்டு பதில் என்ன பேசிட்டு கெட்ட வார்த்தை பேச வைக்காதீங்க. பேசாதீங்க தெருவில் அச்சு பார்க்கறேன். இன்னும் நானா விருப்பப்பட்டு காவல்துறை கழுத்தை பிடிச்சி சட்டத்தோட சண்டை போட்டு என்னை உங்க வீட்டு வாசல் பண்ண வச்சேன். நானா விருப்பப்பட்டு காவல்துறை கழுத்தை பிடிச்சி சட்டத்தோட சண்டை போட்டு என் வீட்டு வாசலுக்கு வர வச்சேன். என் குடும்பத்தை பாதுகாக்க சொல்லி செய்யற வேலைக்கு கொஞ்சமாச்சும் நேர்மை, காசுக்காக வேலை செய்யற கடமை கரிசனம் எதிர்பார்ப்பு. இந்த கடமைக்கு தின்னுட்டு தூங்குறதுக்கு பொட்டி பழத்துக்கு வெளியே போலாம். என்னையா என்ன பதிலுக்கு பதில் பேசணும்னு சொல்லிட்டு பதில் காரணம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஐயோ நானா விருப்பப்பட்டு காவல்துறையோட கழுத்தை பிடிச்சி சட்டத்தோட சண்டை போட்டு என் வீட்டு வாசலுக்கு வர வச்சேன். என் குடும்பத்தை பார்த்து சொல்லி செய்யற வேலைக்கு கொஞ்சமாச்சும் நேர்மை, காசுக்காக வேலை செய்யணும் கடமை கரிசனம் எதிர்பார்ப்பு. இந்த கடமைக்கு தின்னுட்டு தூங்குறதுக்கு பொட்டி பழத்துக்கு வெளியே போலாம். என்னையா என்ன காரணம் சொல்ற பேர்ல பதில் பேச கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதீங்க. பெரிய வச்சேன்னு பாக்குறேன். போங்க மம்முட்டி மாதிரி என்ன பேச வச்சிடாதீங்க கெட்ட வார்த்தை. நான் தான் விருப்பப்பட்டு காவல்துறை கழுத்தை பிடிச்சி சட்டத்தோட சண்டை போட்டு உங்களை நான் தான் விருப்பப்பட்டு காவல்துறையோட கழுத்தை பிடிச்சி சட்டத்தோட சண்டை போட்டு உங்களை எங்கள் வீட்டு வாசலுக்கு வர வச்சேன். என் குடும்பத்தை பாதுகாக்க சொல்லி உங்க கையில கொடு. செய்யற வேலைக்கு கொஞ்சோண்டு நேர்மை, காசுக்காக வேலைக்கு பேசி கரிசனை பத்தி கருணை பத்தி பேசி ஒரு பிரோஜனமும் இல்லை. கடமைக்கு வீட்டை அடைச்சிட்டு தின்னுட்டு தூங்குறதுக்கு பெட்டி படிக்கிறதுக்கு கிளம்பலாம். என்னையா என்ன காரணம் பேசுற சொல்லி என்ன பதிலுக்கு பதில் பேசி கெட்ட வார்த்தை பேசுற வச்சாத. பேசாதீங்க பெரியவராட்சி பாக்குறேன் இல்ல போய்